சரிகமபா நிகழ்ச்சியில இந்த வாரம் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபால இந்த ஒரு வாரம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வாரம் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா கண்டெஸ்ட்டுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பாடல்கள் தான் பாடி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட நிகழ்ச்சியான சம்பவங்கள் இந்த வாரம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி என்னதான் ஃபன் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் விஜயகாந்த் அவர்களோட செலிப்ரேஷன் இருந்தாலும், போட்டியோட ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒரே மாரி தான் இருக்கும். யாரு நல்லா பாடலையோ அவங்க டேஞ்சர் ஜோன் போவாங்க. அண்ட் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நபர் வெளியேறுவாங்க. எவிக்ஷன் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். அண்ட் இந்த ஒரு வாரமுமே எவிக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. அதுலயும் கெஸ்ட்டா வந்திருக்காரு இல்லையா பிரபாகரன், அவரோட கையால தான் பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிற மாரியான டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த வாரம் வந்துட்டு நெறைய பேர் சூப்பரா பாடியிருக்காங்க. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் போன வாரம் ஒரு சிலர் வந்து சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இனியா தேவயானி அவர்கள்லாம் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டிருந்தாங்க. பட் போன வாரம் அவங்க சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. கோல்டன் ஷவர் வாங்கல. இந்த ஒரு காரணத்தினால இந்த வாரம் அவங்க டேஞ்சர் ஜோனுக்கு போக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த வாரம் அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா மட்டுமே அவங்க இந்த வாரம் வெளிய போகாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த வாரமும் அவங்க சரியா பாடாம இருந்திருந்தாங்கன்னா, டேஞ்சர் ஜோனுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்கு. அவங்க வெளியவே போகவும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சமீபத்தில கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, இந்த வாரம் எதிர்பாராத ஒரு நபர் தான் வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாரி தெரிய வந்திருக்கு. அண்ட் இதன் மூலியமா ரசிகர்கள் எல்லாருமே ஒருவேளை இனியா தான் வெளிய போறாங்களோ, ஏன்னா லாஸ்ட் வீக் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்ல. இந்த வீக்குமே அவங்க கோல்டன் ஷவர் வாங்கின மாதிரிலாம் ப்ரோமோல காட்டல. ஒருவேளை அவங்க வெளிய போக வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த விஷயங்கள்லாம் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சொல்ல முடியாது. அவங்கள காட்டிலும் ஒரு சிலர் வந்து நல்லா பாடாம இருந்தாங்க. அவங்க வெளிய போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் அப்படிங்கிறது உண்மையிலேயே மிக டஃப்பான ஒரு வாரம் தான். செலிப்ரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும், வந்திருக்க பிரபாகரன் அவர்கள் கையால எவிக்ஷன் அப்படிங்கும்போது, கண்டிப்பா போட்டி இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாரு வெளிய போவான்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, வினோத்ராஜ் அவர்களோட அடுத்த படத்துல மணிகண்டன் ஹீரோவா இருக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கூழாங்கல் அப்படிங்கிற படத்தின் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்சவர் தான் வினோத்ராஜ். அண்ட் அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அவரு கொட்டுக்காளி அப்படின்னு சூரிய அவர்களை வச்சு பண்ணியிருந்தாரு. அது முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். வெளியில நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாலுமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் போகல. அதனால கண்டிப்பா தன்னோட அடுத்த படம் கமர்ஷியலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு நிலையில வினோத்ராஜ் அவர்களோட அடுத்த படத்துல மணிகண்டன் அவர்கள் தான் ஹீரோவா நடிக்க போறாராமா. அண்ட் இந்த ஒரு காம்போ அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹைப்பை உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கூழாங்கல், கொட்டுக்காளி போன்ற மிக சிறிய படமாக இருந்தாலும் ரொம்ப தரமான படங்களா எடுத்தவர் வினோத்ராஜ். அதே மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள்லேயே சூப்பர் ஸ்டார் அளவுக்கு கலக்கிட்டு இருக்கவர் தான் மணிகண்டன். இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பவே ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. மணிகண்டன் அடுத்தடுத்து ரொம்ப நல்ல படங்களா டெலிவரி பண்ணி வந்துட்டு இருக்காரு. அவரோட சாய்ஸ் தப்பாது. ஸோ கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? இதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.